வணக்கம். வரும் 29 சாயந்தரம் 6 to 9 நம்மளோட சாட்டர்டே ஸ்பெஷல் ஜோஹோ மீட்டிங். ஜோஹோ மீட்டிங்ல எங்களோட எந்த ப்ராடக்ட்டும் நான் விற்கல. நீங்க இது முடிச்சோடனே கடைசியா ட்ரைனிங்க்கு இவ்வளவு ஃபீஸ் கட்டு, அடுத்த 1 hourல கட்டினா உனக்கு வந்து இவ்வளவு டிஸ்கவுண்ட், இந்த கதையெல்லாம் எதுவுமே கிடையாதாங்க. வி டோன்ட் செல் எனிதிங். அந்த மீட்டிங்ல பியூர் உங்களோட சந்தேகத்தை கிளாரிஃபை பண்றோம், செக்டரை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம், ஸ்டாக்கை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். எப்படி பார்த்தாலும் வாரம் மினிமம் ஒரு 25-30 ஸ்டாக்கை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்றோம். பொட்டென்ஷியல் ஸ்டாக் எங்க சைட்ல இருந்து ஒரு 6ல இருந்து 10 ஸ்டாக்கை டிஸ்கஸ் பண்றோம். லைவ்ல நீங்க கேட்கிற கேள்வியில எப்படி பார்த்தாலும் ஒரு 6-7 ஸ்டாக் பொட்டென்ஷியல் ஸ்டாக்ஸ் வந்துருது. வாங்க, வரும் சனிக்கிழமை சாயந்தரம் நிறைய விஷயத்த டிஸ்கஸ் பண்ணலாம். ஆல் டைம் ஹைல இருக்கு, நம்மளோட இலக்கு அச்சீவ் ஆயிடுச்சு. நிஃப்டி ஆகட்டும், பேங்க் நிஃப்டி ஆகட்டும், அடுத்தது என்ன நடக்குதுன்றது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ரொம்ப சிம்பிள். நேத்து நான் வீடியோல சொல்லியிருந்தேன், டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குன்றது. போறதுல கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு. இன்னைக்கு ரேசர் பேயோட லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி கிரெடிட் கார்டு, ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர், டெபிட் கார்டு, யூபிஐ பேமெண்ட் ஏதாச்சும் ஒன்று எவ்வளோ பண்ணும், 200 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி 236 rupees பண்ணிட்டு அந்த ஸ்கிரீன்ஷாட்டை எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் 9444468888 ஷேர் பண்ணுங்க. ரொம்ப சந்தேகம் இருக்கு, ஏதாச்சும் கேட்கணும்னு நினைச்சால் எங்க கால் சென்டர் நம்பருக்கு கால் பண்ணி பேசலாம். வாங்க, வரும் சனிக்கிழமை சாயந்தரம் 6 to 9 சந்திப்போம். மார்க்கெட் சூப்பர் டூப்பரா ஒரு 2.5 மணில இருந்து ரைட் பியூர் ஷார்ட் கவரிங் ரைட். நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா எனக்கு ஆல்மோஸ்ட் 179 பாயிண்ட்ஸ் நிஃப்டி ஃபியூச்சர்ஸை பொறுத்த வரைக்கும், ஸ்பாட்டை பொறுத்த வரைக்கும் 175 பாயிண்ட்ஸ். பேங்க் நிஃப்டி நேற்றே வேலை முடிஞ்சு போச்சு. ஸோ அவன் வந்து இன்னைக்கு பார்ட்டிசிபேட் பண்ணலை. நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி 2 பாயிண்ட் அப்பு ஃபியூச்சர்ஸ். பேங்க் நிஃப்டி எவ்வளோ பாயிண்ட் ப்ரீமியமில் இருக்குது, 68 பாயிண்ட்ஸ். இதெல்லாம் ஒன்றும் கணக்கு கிடையாது. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பைரி டே டெஃபினட்டாக 0 தான் இருக்கணும். ஃபியூச்சர்ஸும் ஸ்பாட்டும் வந்து ஒரே ப்ரைஸ் இருக்கணும். ஆனாலும் 2 ரூபா 60 பைசா டிஃப்ரென்ஸ் இருக்குது ஃபியூச்சர்ஸ்க்கும் ஸ்பாட்டுக்கும். ஆனால் மேட்ச் பண்ணும் போதும் அந்த 2 ரூபா 60 பைசா 0 ஆகிடும். சரி, அடுத்த மந்த்துக்கு என்ன இருக்கு? க்ளோஸ் டு அபவுட் 100 பாயிண்ட்ஸ் பிளஸ்ல இருக்கு. 100ல ஒரு 60-65 பாயிண்ட்ஸ். நாளைக்கு அந்த இது பிளஸ்ல தானே ஓப்பன் ஆகும். ஜூலை மந்த்துக்கான நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் எடுத்தீங்கன்னா 24,104ல இருக்கு. இன்னைக்கு வந்து இது க்ளோஸ் ஆனது 24,047ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இங்கே ஒரு 350-57 பாயிண்ட் வந்து பிளஸ்ல தான் ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு டெக்னிக்கலி. இதுக்கப்புறமா கிஃப்ட் நிஃப்டி என்ன பிஹேவ் பண்ண போகுது, யூஎஸ் என்ன பண்ண போகுது, இன்னையில இருந்து நாளைக்கு காலையில 9:15 வரைக்கும் என்னென்ன மார்க்கெட்ல நடக்க போகுது, இது எல்லாமே இருக்கு. ஸோ அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண வேணாம். பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், நிஃப்டி நம்ம எதிர்பார்த்த டார்கெட் 24,200 தொட்டுடுவான்னு தோணுது. ரைட், தொட்டு தான் ஆகணும். அதுக்கப்புறமா என்ன பர்ஃபார்மன்ஸ்ன்றது நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சமாச்சாரம். ஸோ அந்த 24,200, 220, 249 டு பி வெரி ப்ரிசைஸ், எக்ஸாக்டா சொல்லணும்னா அந்த லெவல் வந்ததுக்கு அப்புறமா மார்க்கெட் என்ன பிஹேவ் ஆகுதுன்றது பார்க்க வேண்டிய ஒரு சமாச்சாரம். நம்ம எதிர்பார்த்த மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டாக்ஸ் ரைட், பேங்க் நிஃப்டி ஆகட்டும், இல்லை ஹெச்டிஎஃப்சி ஆகட்டும், ஆக்சஸ் ஆகட்டும், ஐசிஐசி ஆகட்டும், ரிலையன்ஸ் ஆகட்டும். ரிலையன்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 3,055ல இருக்கு. நம்ம எதிர்பார்த்த லெவல் வந்து 3,122, 125 ரைட். அப்போ அது ஏறிச்சுன்னா டெஃபினட்டா இந்த 24,200 வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. நம்ம சொன்ன தேதி வந்து டுவர்ட்ஸ் ஜூன் எண்ட், வர்ஸ்ட் சினாரியோ ஜூலை 3 இல்ல 4 அதுக்குள்ள வந்துருவான்னு நினைக்கிறேன். இப்போ மார்க்கெட்ல என்ன பண்ணணும் ரைட்? நீங்க வந்து எல்லாரும் வந்து சொல்றது, மோஸ்ட் ஆஃப் த டெக்னிக்கல் அனாலிஸ்ட் நீங்க ஆன்லைன்ல நீங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் சொல்றது வந்து நிஃப்டி வந்து இந்த ஹெவி வெயிட்ஸ் தூக்குறனால தான் போகுது, இல்ல ஓவரால் மார்க்கெட் வந்து டவுன் ஆயிட்டு இருக்கு. செக்டர் எப்பயுமே வந்து ரொட்டேஷன்ல தான் போயிட்டு இருக்கும். இப்படி போடலாம் ரைட், கிளாக் வைஸ் ரொட்டேஷன்ல தான் போயிட்டு இருக்கு. நீங்க வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 15 டேஸா சரி இப்படி வரலாம். நிஃப்டி ஜூன் 4ஆம் தேதியில இருந்து இன்னைக்கு வரைக்கும் இன்னையோட ஹை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா க்ளோஸ் டு அபவுட் 2,700, 2,800 பாயிண்ட்ஸ் ஸ்விங்கு கொடுத்துருக்கு. ஒன்று, பேங்க் நிஃப்டி 7,300 பாயிண்ட் ஸ்விங்கு கொடுத்துருக்கு. பெரிய ஸ்விங் ரைட். இது பாசிட்டிவா? நிச்சயமா பாசிட்டிவ். 3ஆம் தேதி ஹைட்டுக்கும் இன்னைக்கு ஹைட்டும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 8-10% அப்சைட் கொடுத்துருக்கு. செம்ம ரேலி. அண்ட்
எல்லாருமே அந்த மார்க்கெட் கீழே விழுந்ததுக்கு மெயின் காரணம் வந்து என்ன சொன்னாங்கன்னா கண்டினியூஷன் இருக்காது, ரைட்? சப்போஸ் பிஜேபி ஆட்சி இல்லை பிஜேபி அலைன்ஸ் ஆட்சி வந்து ஃபுல் மெஜாரிட்டி கிடைக்கலன்னா என்ன ஆகும், கண்டினியூஷன் ஆஃப் பாலிசி இருக்குமா? அண்ட் மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டாக்ஸ் நீங்கள் விழுந்தது வந்து வால்யூம் இல்லாத விழுந்துச்சு, வால்யூமே இல்லாத விழுந்துச்சு. நீங்கள் வந்து எடுத்து பாருங்களேன், இந்தியா சிமெண்ட்ஸ் வந்து சம்வேர் க்ளோஸ் அபவுட் 200 rupees பக்கமாக இருந்துச்சு. அந்த 200ல இருந்து டெக்னிக்கல் லெவல் நம்ம எதிர்பார்த்த லெவல் வந்து 180 to 182 வரைக்கும் எதிர்பார்த்தோம். பட் அதுல இருந்து இன்னும் ஒரு 4 ரூபா கீழே விழுந்துருந்துச்சு. பட் அது வந்து பெரிய ஃபால். ஃபிபனாச்சி லெவல்ல அதான் வந்து லெவல் காட்டிச்சு. அந்த லெவல்ல இருந்து டார்கெட் அச்சீவ்ட். நேற்று வந்து ஒரு 16%, இன்னைக்கு வந்து ஒரு 11-12%, 300 டச் பண்ணிட்டு டபுள் டாப் போட்டுட்டு ரிவர்ஸ் வந்திருக்கு. இப்போ வந்து நீங்க வந்து சொல்லலாம் அல்ட்ராடெக் வந்து அதுல 23% ஸ்டேக் எடுத்தாங்க, அதனாலதான் வந்து மேல போச்சுன்றது. நீங்க செய்தியை சொல்றீங்க, ரைட்? நீங்க வந்து காரணத்தை சொல்லிட்டு இருக்கீங்க. பட் டெக்னிக்கல் லெவல்ல கரெக்டா வேற இருக்கும், வேற ஒரு ரீசன்னால அங்க மேல போகுதுன்ற நீங்க செய்தியை பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. ஒண்ணு. இப்போ நம்ம வேதாந்தா பத்தி நம்ம போன ஜோஹோ மீட்டிங்லயோ இல்ல நம்ம யூடியூப்லயோ வந்து நம்ம வேதாந்தா பத்தி நம்ம கொடுத்துருந்தோம். நேத்து 4% கீழே விழுந்துச்சு, ரைட்? ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாரு, எனக்கு வந்து இவ்வளவு நஷ்டம் ஆயிடுச்சுன்னு. ஆல்மோஸ்ட் நம்ம வந்து பேசின ஸ்டாக்ஸ் லாஸ்ட் ஒரு 15 டேஸா நம்ம கொடுத்த ஸ்டாக்ஸ்ல ஒரு 2 ஸ்டாக்ஸ் கீழே போனதுக்கு அதுதான் பேசிட்டு இருக்காங்க. நேத்து வேதாந்தா ஓனர் அனில் அகர்வால் ஆல்மோஸ்ட் ஒரு 2.5% ஸ்டாக் வித்தாரு. 4000 கோடிக்கு அவரோட சொந்த பொசிஷனை வித்தாரு. நீங்க எடுத்து பாருங்களேன், மார்க்கெட்ல என்னைக்குமே வந்து ஓனர், ரைட், ப்ரொமோட்டர் அவரோட ஸ்டேக்கை வந்து டைல்யூட் பண்றாங்கன்னு சொன்னால் மார்க்கெட் அடுத்த நாளுக்கு கிராஷ் ஆகும். நேத்து தலைவர் 4000 கோடி வேதாந்தா ஷேரை வித்தும் 4% தான் கீழே விழுந்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? குடுறா, யாராச்சும் குடுறான்னு சொல்லிட்டு அந்த குவான்டிட்டி வாங்குறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. ஒண்ணு. ரெண்டாவது வந்து இன்னைக்கு அதே ஈக்குவல் பாருக்கு ஃபார்மேஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கு. அப்ப ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்து இவ்வளவு குவான்டிட்டி வித்தும் நேத்து கேப் டவுன் தான் வந்துச்சு. அது அவரு காலையில ஓபன் ஆனா பிளாக் டீல்ல போட்டிருப்பாரு. அப்ப வேதாந்தாவோட ஸ்ட்ரென்த் என்னதுன்றதை நீங்க பாருங்க. டெஃபினட்டா நம்ம கொடுத்த இலக்கு மேல போய் டச் ஆகும். டைம். ஸோ எப்பயுமே வந்து டைமை பாருங்க. ஒரு இலக்கு நம்ம கொடுக்குறோம்னு சொன்னால் அதுக்கு பின்னாடி வந்து நிறைய மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா போயிட்டு இருக்கு, நிறைய சயின்டிபிக் அனாலிசிஸ் போயிட்டு இருக்கு. சரி, இப்படி எடுத்துக்கலாம். ஏன் பர்சனல் சைட்ல இருந்து நம்ம எடுத்துக்கலாம். நான் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கேன், குவான்டிட்டியில ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கேன்றது என் கான்ஃபிடன்ஸை நான் சொல்றேன், ரைட்? நான் சில ஸ்டாக் நான் ஹோல்ட் பண்ணாத ஸ்டாக்ஸ் வந்து நான் கொடுக்கும்போது நான் கொடுக்கறது இல்லை. பட் சில ஸ்டாக்ஸ்க்கு வந்து நான் சொல்றேன், இது நான் வச்சிருக்கிறேன், என் கிளைண்ட்டுக்கும் நான் வச்சிருக்கிறேன்றது ஐ எம் மேக்கிங் ஓப்பன் டிக்ளரேஷன். அப்போ வாட் இஸ் த கான்ஃபிடன்ஸ் லெவல்? சரி, இது புரிஞ்சுக்கிறவங்க நல்லது, புரியாதவங்க புரியாதே இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் வி ஹவ் டன் லாட் ஆஃப் சயின்டிஃபிக் அனாலிசிஸ், டேட்டா அனாலிசிஸ் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி எங்களால நஷ்டம் வரக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது, எப்படியா இருந்தாலும் நான் வந்து ஓப்பனா சொல்றேன், நான் சிபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்துட்டு ஒரு நல்ல அட்வைசர்கிட்ட கேட்டுட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுன்னு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். உங்களோட அனாலிசிஸ் பண்ணுங்க, பிளஸ் ஒரு நல்ல அட்வைசரை கேட்டுட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுங்கன்றத நம்ம பேசிட்டு இருக்கோம். நிறைய ஸ்டாக்ஸ் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது எல்லாமே வந்து இலக்க நோக்கி தான் போயிட்டு இருக்கு. ஜிஎம்ஆர் இன்ஃப்ரா ஆகட்டும், வேதாந்தா ஆகட்டும், அல்ட்ராடெக் ஆகட்டும், நிறைய பத்தி நம்ம பேசியிருக்கிறோம். குட். ஸோ இதெல்லாம் ஒரு சைடு போட்டோம். அடுத்தது என்ன நடக்க போகுது? இன்னைக்கு எக்ஸ்பைரி முடிஞ்சிருச்சு, நாளைக்கு என்ன நடக்க போகுது? இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் ஹிஸ்டரி ஆர் இந்தியன் எக்கனாமிக்கல் ஹிஸ்டரியில வந்து ஒரு முக்கியமான நாள் நாளைக்கு, ரைட்? என்னடா அது பெருசா காட்டுறேன்னு சொன்னால், நாளைக்கு இந்தியன் பாண்ட்ஸ், ரைட், இந்தியன் செக்யூரிட்டி கவர்மெண்ட் பாண்ட்ஸ் வந்து ஜேபி மார்கன் வந்து இன்டர்நேஷனல் இதுல வந்து அவங்க லிஸ்ட் பண்ணிருக்காங்க, அவங்களோட இண்டெக்ஸ்ல வந்து லிஸ்ட் பண்ணிருக்காங்க. இப்போ நிஃப்டில வந்து ஒரு ஸ்டாக் உள்ள வருதுன்னா என்ன ஆகும்? அந்த ஸ்டாக் ஆட்டோமேட்டிக்கா எல்லா இண்டெக்ஸ் ஃபண்டும் வாங்குவாங்க. ஜேபி மார்கன் வந்து அவங்களுக்குன்னு ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் வச்சிருக்காங்க. அந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்ல வந்து இந்தியன் பாண்ட்ஸையும் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பாண்ட் இன்க்ளூட் பண்ணும்போது என்ன ஆகும்? அந்த நிஃப்டி இண்டெக்ஸ், ரைட், அந்த ஃபண்டில் அந்த ஸ்டாக்கும் வரும். அதே மாதிரி தான் இந்த ஜேபி மார்கனோட இன்டர்நேஷனல் பாண்ட் இண்டெக்ஸ்ல வந்து இந்தியன் இதுவும் சேருது. இப்போ ஆட்டோமேட்டிக்கா இருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாம் வாங்குவோம். கம்பெனி மற்றவங்க எல்லாம் வாங்குறது வேற, இண்டிவிஜுவல்ஸே இல்லை ஃபண்ட் ஹவுசஸ் தனியா வாங்குறதுன்றது வேற. பட் பை டிஃபால்ட்
இந்த ஃபண்ட் ஹவுசஸ்லாம் வந்து அப்படியே ரிப்ளிகேட் பண்ணுவாங்களே, அவங்க எல்லாருமே வாங்குவாங்க. செம்ம பாசிட்டிவ். எஃப்ஐஐஸ் வேற வழியே இல்லை, அவனும் வந்து இன்வெஸ்ட் பண்ணியே ஆகணும். அடுத்த ஒரு 2-3 மாசத்துல வந்து ஒரு $30 to $35 billion இந்தியன் டெட் மார்க்கெட்ல வரப்போகுதுன்றது ஒரு பெரிய விஷயம். ஒண்ணு வரனால என்ன அட்வான்டேஜ், டெட் மார்க்கெட்ல லிக்விடிட்டி ஜாஸ்தி ஆகும் அண்ட் இந்தியன் ருபி ஸ்டெபிளைஸ் ஆகும், ஃபாரெக்ஸ் ஹெவியா உள்ள வரும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இந்தியாவில் வந்து ஒரு எஃப்ஐஐஸ் இன்வெஸ்ட் பண்றாங்க. அதாவது நான் சொல்றது ஸ்டாக் மார்க்கெட்ல இல்லை, எஃப்ஐஐ வேணாம், டைரக்ட் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வருது. சாம்சங் இன்வெஸ்ட் பண்றாங்க, இல்ல டொயோட்டா இன்வெஸ்ட் பண்ணுது, இல்ல ஃபாக்ஸ்காம் வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. அவங்க இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 10% வருஷத்துக்கு ப்ராஃபிட் பண்றாங்கன்னு வச்சுங்க. இந்தியாவில் டாக்ஸ் கட்டி எல்லாம் கட்டி ஒரு 10-15% ப்ராஃபிட் கிடைக்குது. இந்த கேஷ் அவன் நாட்டுக்கு எடுத்துட்டு போகணும்ல. எடுத்துட்டு போகும்போதும் ருப்பி இன்னைக்கு வந்து 8350 இருக்கு, திடீர்னு 86 ஆயிடுது, ரைட்? ருப்பி டேர்ம்ஸ்ல 10% சம்பாரிச்சிருக்கிறான். ஆனால் டாலர் டேர்ம்ஸ்ல 3% 4% தான் சம்பாரிச்சிருப்பாங்க. அந்த டிப்ரிசியேஷன்ஸ் வரும். அது எங்க ஹெட்ஜ் பண்ணுவாங்க? இந்த பாண்ட் மார்க்கெட்ல வந்து ஹெட்ஜ் பண்ணுவாங்க. ஒரு $10 billion இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ண போறான், $2 billion இன்வெஸ்ட் பண்ண போறான்னு சொன்னால் அந்த $2 billion வந்து இது மாதிரி டாலரை வந்து ஹெட்ஜ் பண்ணிப்பாங்க. அந்த ஹெட்ஜ் பண்றதுக்கு வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல நம்ம பாண்ட் இருந்துச்சுன்னா the job becomes easy. இதே கதை தான் வந்து போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கும் வரும். அவன் வந்து டாலர் டேர்ம்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றான். இன்வெஸ்ட் பண்ணும் போதும் அவங்க வந்து அவங்களோட ஃபண்டை வந்து ஹெட்ஜ் பண்ணணும்னு நினைப்பாங்க. இது வரைக்கும் நம்ம பேங்க்ல ஹெட்ஜ் பண்ணிக்கலாம், இல்லை இந்தியன் மார்க்கெட்ல இந்தியாக்குள்ள ஹெட்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபாரின்லேயே பண்ணிக்கலாம். இந்தியாவில் உங்களுக்கு தெரியும், செபி இல்லாத கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்கான். இப்போ நீ வந்து ட்ரேடு போடுறதுக்கு முன்னாடி வந்து கிளைண்ட்டுக்கு ஃபோன் பண்ணணும், இல்லை இமெயில் போட்டு கன்ஃபர்மேஷன் வாங்கணும்னு நினைச்சு பாருங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ரட்டன் டாட்டா என் கிளைண்ட்டு, அவருக்கு நீங்க ஃபோன் பண்ணி நான் இந்த ஸ்டாக் வாங்க போறேன்னு சொல்லி வாங்க முடியுமா? சத்தியமா வாங்க முடியாது. அவருக்கு மெயில் போட்டா கூட பதில் வராது. இப்படியெல்லாம் ரூல் வச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ இந்தியன் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு பதிலாக தே வில் இன்வெஸ்ட் இன் இந்தியன் ஸ்டாக்ஸ் அவுட் சைட் இந்தியா. இது வந்து ஒரு பியூட்டிஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும். அண்ட் டெஃபினட்டா ஒரு லாங் டேர்ம்ன்றது ரொம்ப நாள்லாம் இல்லை, அடுத்த ஒரு 6 மாசத்துல வந்து இதுக்கான ரிஃப்ளெக்ஷன் இந்தியன் மார்க்கெட்ஸ்ல தெரியும். ஒரு முக்கியமான நாள் ஞாபகம் வச்சுங்க, ஜூன் 28, 2024. இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல எதுவும் பெரிய டேட்டாஸ் கிடையாது, ஒரு பெரிய மூவ்மெண்ட்ஸ் கிடையாது. வெயிட் பண்ணலாம், அவங்களும் வந்து ஒரு டைரக்ஷன் கோசம் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டாலர் இண்டெக்ஸ் அதே 105+ சம்பர் அந்த ஜோன்ல தான் நிக்குது. கோல்டு வந்து ஒரு நாள் மேல தூக்குது, அடுத்த நாள் கீழே இறங்குது. அந்த 2300 லெவல்ல உடைக்கிறதுக்கு வந்து ரொம்ப தடுமாறுது, ரைட்? அண்ட் உடைச்சிச்சுன்னா பெருசா கீழே ஃபாலோ ஆகும். உடைக்காத அப்படியே பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது, டாலர் இண்டெக்ஸ். நம்ம எல்லாருமே வந்து டாலர் வந்து வீக் ஆகிட போகுது, டாலர் இண்டெக்ஸ் வந்து less than 100 வந்துட போகுதுன்றது ஊர்ல நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. சார்ட் வந்து வேற மாதிரி காட்டிட்டு இருக்கு. இம்மீடியட் இலக்குன்றது பை திஸ் இயர் எண்ட் 117, எவ்வளோ 117 லெவல்ல காட்டிட்டு இருக்கு. ஸோ ஒரு டாலர் இண்டெக்ஸ் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங் ஆகுதுன்னு சொன்னால் ஏன் ஆகணும்? ஒரு கேள்வி. டாலர் இண்டெக்ஸ் சும்மாலாம் வந்து 105ல இருந்து 117 ஆல்மோஸ்ட் 12 பாயிண்ட் மேல ஏறுறதுன்றது பெரிய விஷயம். 103 104ல இருந்து 105 போனதுக்கே கோல்டு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 6-7% கீழே விழுந்துருச்சு. 10% வந்து டாலர் இண்டெக்ஸ் மேல ஏறுதுன்னு சொன்னால் கமாடிட்டிஸ்லாம் என்ன ஆகுன்றது நினைச்சு பாருங்க. ஸோ சம்திங் இஸ் குக்கிங் அண்ட் டாலர் இண்டெக்ஸ் மேல உடைக்கிறதுக்கான எல்லா சிம்டம்ஸும் காட்டிட்டு இருக்கு. இதை பத்தி ஒரு ஸ்பெஷல் வீடியோ வரும் ஃப்ரைடே, நாளைக்கு ஈவினிங் இல்லை சாட்டர்டே அன்னைக்கு நம்ம போடலாம். டெஃபினட்டா இதை பத்தி நம்மளோட ஜோஹோ மீட்டிங்ல இன்டெப்த் டிஸ்கஸ் பண்ணுவோம். இது வந்து இமீடியட்டா நாளைக்கோ நாளான்னைக்கோ நடக்கிற விஷயம் கிடையாது. பட் லாங் டேர்ம் ட்ரெண்ட் என்ன நடக்க போகுது, நெக்ஸ்ட் 1 இயர் என்ன இருக்குன்றது பார்த்துக்கணும். அடுத்தது நெக்ஸ்ட் ஒரு 15-20 டேஸ் என்ன இருக்குன்றது பார்த்துக்கணும். அடுத்தது இந்த வாரம் என்ன இருக்குதுன்றது பார்க்கணும். அடுத்தது மண்டே என்ன நடக்க போகுது, டியூஸ்டே என்ன நடக்க போகுதுன்றது பார்க்கணும். அப்படி இருந்தாதான் உங்களோட விஷன் கிளியரா இருக்கும், கிளாரிட்டிஸ் இருக்கும். கிளாரிட்டிஸ் இல்லாத மார்க்கெட்ல போகாதீங்க. என்ன நேர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.